இங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு புதுசா கல்யாணம் ஆகி அவங்க மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த வீட பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடா தான் இருக்கும். 10க்கு 10 ரூம் மட்டும்தான். முத நாளே வந்த மருமக கிட்ட மாப்பிள்ளையோட அம்மா டீ போடு காப்பி போடுன்னு வேலையை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும், ஏமா அவங்களே நம்ம வீட்டுக்கு இப்பதான் வராங்க, அவங்கள போய் டீ போடு காப்பி போடுன்னு சொல்ற, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுலன்னு சப்போர்ட் பண்றாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு நானே டீ போடுறேன்னு டீ போட்டு கொண்டு வரா. ரொம்ப சின்ன வீடா இருக்கிறனால எல்லாருமே ஒன்னா தூங்குறப்ப இவங்க 2 பேருக்குமே ஒரு பிரைவசியே கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் இல்லாம பத்தாத குறைக்கு நம்ம ஹீரோவோட அக்கா வேற மாமியார் வீட்டுலனா சண்டை போட்டு இவங்க வீட்டுல வந்து அழுதுகிட்டு இங்கேயே 1 மாசம் 2 மாசம்னு தங்கிடுவா. இவங்க நிலைமையனா புரிஞ்சுக்கிட்டு அந்த மாமனாரும் நடுவுல சூர்கேசனா வச்சு மறைச்சு அவங்க 2 பேரையுமே தனியா படுக்க வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க அக்காக்காரி தூக்கத்திலே எழுந்து கெட்ட கனவு கண்டேன்னு அழுக ஆரம்பிக்கிறா. அதனால அந்த பொண்ணை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்குள்ளேயே காலையில விடிஞ்சிருது. ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. வீட்டுல மனைவி தனியா தான் இருப்பான்னு இவர் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நிறைய பொருட்கள்லாம் வாங்கி மனைவியை கூட்டிட்டு வெளியில போறாரு. பார்த்தா ஒரு லாட்ஜுக்கு போய் 2 மணி நேரம் ரூம் எடுத்து, உன்கிட்ட என்னால சரியா பேசக்கூட முடியல, நம்ம 2 பேருக்குமே ஒரு சரியான பிரைவசி கிடைக்க மாட்டேது, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த வளையல கையில போட்டு விட்டுறாரு. இப்படின்னா இருக்கும் போது யாரோ பயங்கரமா வெளியில கதவு தட்டுறானுங்க. யாரானு போய் பார்த்தா, எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா? இந்த வீடியோ பாக்குற நீங்க அடுத்து என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.